students. Next is 6th question in 4th chapter geometry in figure. So 6th question figure வந்து அவங்களே கொடுத்திருக்காங்க. So அந்த figure வந்து நம்ம அப்படியே டிரா பண்ணிக்கிறோம். So இந்த இதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா டயகிராம் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. T E A B Q இங்க P O. So இப்போ OP value is 5, then OT value 13. In figure, O is the center of the circle with radius 5. T is the tangent such that OT T அப்படின்றது tangent, அதாவது PT அப்படின்றது tangent. The next OT is 13 centimeter and OT intersect the circle at E. இந்த OT ன்றது circle intersect ஆகக்கூடிய place வந்து E அப்படின்றாங்க. Then if AB is the tangent to the circle at E. So அடுத்த ஒரு tangent என்ன சொல்றாங்கன்னா இந்த E வழியா பாஸ் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட் அது வந்து AB, அது ஒரு டேன்ஜென்ட் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. Then find the length of AB. இந்த AB னுடைய லெந்த் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த இத வச்சு இந்த PT னுடைய வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணலாம். சோ ஏனா நமக்கு OT னுடைய வேல்யூ தான் கொடுத்திருக்காங்க. அப்போ PT னுடைய வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேன்ஜென்ட்க்கு சோ PT ஸ்கொயர்ட் is equal to OT squared minus OP squared. So அதாவது பித்தாகரஸ் தியரத்து படி நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். So OT squared is equal to PT squared plus OP squared, அதை மட்டும் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். So அப்போ இங்க வந்தோம் அப்படின்னாக்க so PT squared is equal to OT னுடைய வேல்யூ 13 squared minus 5 squared. So PT squared is equal to 169 minus 25. So PT squared is equal to 144. அப்போ PT is equal to 12. So அப்போ இந்த P ல இருந்து T வரைக்கும் உள்ள வேல்யூ எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 12 அப்படின்றது கிடைச்சிருக்குது. Then next அடுத்தது இந்த இத வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். So இப்போ இங்க வரும்போது இதனுடைய வேல்யூ எவ்வளவுனா 5. So அப்போ இங்க 5 அப்படினாக்க நம்ம இதனுடைய வேல்யூ அப்படியே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். So அப்போ இதனுடைய வேல்யூ சூஸ் பண்ணி இந்த இதுக்கு நம்ம இப்ப ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இப்ப ஜாயின் பண்ணோம் அப்படினாக்க நமக்கு டேன்ஜென்ட் இந்த பாயிண்டா வந்துரும். சோ அப்ப நம்ம வந்து இதுக்கு அகைன் வந்து அப்ளை பண்ணோம் அப்படினாக்க சோ OA ஸ்கொயர்ட், இப்போ இந்த இது நம்ம புதுசா வந்து இப்ப டிரா பண்ணிருக்கோம். சோ அகைன் வந்து நம்ம OA ஸ்கொயர்ட் வந்து ஃபைண்ட் பண்றோம். சோ OA ஸ்கொயர்ட் is equal to OP ஸ்கொயர்ட் P squared plus PA squared. So OA squared is equal to OP squared plus இப்போ இங்க வரும்போது PA வினுடைய வேல்யூவும் இந்த AE னுடைய வேல்யூவும் ஒரே தான். ஏனா because PA and AE is a tangent. So அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா AE அப்படினு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். So AE squared because PA comma AE is tangent. Then இப்போ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணோம் அப்படினாக்க OP squared plus PA squared is equal to OP squared plus AE squared. AE squared. இப்போ OP க்கு OP கேன்சல் ஆயிரும். இந்த ஸ்கொயருக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு அப்படினா PA is equal to AE. PA is equal to AE அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். சோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா B இதே மாதிரியே வந்து பார்த்தோம்னா BQ வும் BE யும் வந்து ஈக்குவல் சொல்லலாம். Similarly BQ is equal to BE. BQ is equal to BE. Same tangent.
அப்போ இன் ட்ரையாங்கிள் AET இத மட்டும் சூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க இன் ட்ரையாங்கிள் AET அப்போ இங்க வந்து 90 டிகிரி இருக்கும். சோ இங்க வரும்போது ஹைபோதெனஸ் வேல்யூ AT ஸ்கொயர்ட் is equal to ET squared plus EA squared இல்லனா AE squared EA squared or AE squared. Then AT is equal to ET squared plus EA squared. So ET squared plus EA squared. So இப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க ET இந்த சைடு சேஞ்ச் பண்ணிடலாம். So ET squared is equal to AT squared minus AE squared AE or EA squared. So இப்போ இந்த இதல வந்து பார்த்தா a plus b into a minus b க்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணா ET squared is equal to ஏனா ET க்கு நம்ம வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணலாம். So இது ஃபுல்லா 13. அப்போ இந்த O ல இருந்து இது வரைக்கும் உள்ள வேல்யூ 13 னா இங்க 5 போயிடுச்சுனா அப்ப இதனுடைய வேல்யூ எவ்வளவு இருக்கும்னா 18 மட்டும் இருந்திருக்கும். அப்போ AT plus AE into AT minus AE. So இப்போ இந்த AE க்கு பதிலா நம்ம என்ன ரைட் பண்ணலாம்னாக்க PA அப்படினு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம். சோ அப்போ இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 8 ஸ்கொயர்ட் equal to AT plus AE க்கு பதிலா PA into AT minus AE. So இப்போ இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படினாக்க 64 equal to AT plus PA. இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்க PT அப்படின்றது கிடைச்சிரும். So PT squared PT மட்டும் தான் PT into AT minus AE. So equal to இப்ப PT னுடைய வேல்யூ 64 equal to 12 into AT minus AE. So இந்த 12 இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம்னா AT minus AE equal to 64 by 12. இப்போ இத 4th டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 4th டேபிள்ல கேன்சல் பண்ணா 3 4s are 16 4s are. சோ அப்ப 16 by 3 அப்படின்றது வருது. சோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படினாக்க நமக்கு இந்த PT னுடைய வேல்யூ வேல்யூவை PA plus AT is equal to 12 அப்படினு சொல்லி ரைட் பண்ணலாம். it is equation number 1. இங்க வரும்போது AT minus இந்த PAE க்கு பதிலா PA ன்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். PA is equal to 16 by 3. it is equation number 2. so இப்போ 1 and so இப்போ இதல வரும்போது வந்து பாத்தீங்க அப்படினாக்க நமக்கு PAE னுடைய வேல்யூ ஃபைண்ட் பண்றோம்னா அப்ப AB னுடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணிரலாம். சோ அப்ப இங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னாக்க PA ன்றது இருக்கு. இந்த PA க்கு ஈக்குவல் டு AE. அப்போ இந்த PA வர்ற மாதிரி நம்ம அப்படியே வச்சுக்கலாம். சோ அப்போ இது 1 implies 1 AT plus PA is equal to 12. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் implies AT minus PA is equal to 16 by 3. so இப்போ இத வந்து நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணலாம். மைனஸ் பிளஸ் மைனஸ். சோ அப்ப இது வந்து கேன்சல் ஆயிடும். அப்ப 2PA is equal to இங்க வந்தோம்னாக்க 12 minus 16 by 3. சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னாக்க 36
36 minus 12 by 3. So இப்போ subtraction பண்ணும்போது 20. So அப்போ 20 by 3. அப்போ இது அப்படியே இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம்னாக்க டிவைட்ல வந்துரும். அப்போ 1 2s are 2, 5 10 2s are 20. அப்போ PA is equal to 10 by 3. PA is equal to 10 by 3 அப்படினாக்க so இப்போ இதுல வரும்போது வந்து பாத்தீங்கன்னாக்க PA ன்றது AE க்கு வந்து ஈக்குவல். ஏனா இது ரெண்டுமே நம்ம டேன்ஜென்ட்ன்றதை இங்க சொல்லியிருக்கோம். so PA is equal to AE. அப்போ AE is equal to EB ன்றதை நம்ம சொல்லலாம். அப்போ AE plus AE is equal to 10 by 3 plus 10 by 3. so அப்போ AB இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா AB AE plus BE. so இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னாக்க AE is equal to BE அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கங்க. BE then அப்போ AB is equal to 10 plus 10 20. so 20 by 3 cm. இத கேன்சல் பண்ணி கொடுத்தீங்கனாலும் கரெக்ட் தான். அப்போ 6.66 னே போயிட்டே இருக்கும். அப்போ 6.67 நீங்க ரைட் பண்ற மாதிரி இருக்கும். that's all the 6th question answer. next 7th question. in two concentric circles. so அப்போ two concentric circles அப்படினா ஒரு சர்க்கிளுக்குள்ளே இன்னொரு சர்க்கிள் இருக்குது. so it is a two concentric circles. a chord of length of 6 cm larger circle becomes a tangent to a smaller circle. ஒரு கார்டு இருக்கு, அந்த கார்டினுடைய லென்த் வந்து பாத்தீங்கன்னாக்க 16 cm. இந்த 16 cm வந்து பாத்தீங்கன்னா இன்சைடு இருக்கக்கூடிய சர்க்கிளுக்கு டேன்ஜென்ட்டா இருக்கு. அப்போ இது வந்து நம்ம இப்படி டிரா பண்ணிடலாம். then next whose radius 6 cm. அப்ப இந்த டேன்ஜென்ட்க்கு வரும்போது இதனுடைய ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 cm அப்படின்றது சொல்லியிருக்காங்க. find the radius of larger circle. அப்போ இதனுடைய ரேடியஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ it is a 90 degree. so அப்போ O A B அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணலாம். so அப்போ இந்த கான்ஸ்டன்ட் இந்த டேன்ஜென்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேடியஸ் வந்து 2 ஈக்குவல் பார்ட்டா ஸ்ப்ரெட் பண்ணும். அப்ப இங்க 8 இந்த சைடு ஒரு 8. இப்போ நம்ம கேட்டிருக்க என்னன்னாக்க இந்த சைடு OB னுடைய சைடு கேட்டிருக்காங்க. அப்போ OB squared is equal to OA squared plus AB squared plus AB squared. so அப்போ OB squared is equal to OA வினுடைய வேல்யூ 6. so 6 squared plus 8 squared. so OB squared is equal to 36 plus 64. so இப்போ இத ஆட் பண்ணோம் அப்படினாக்க OB squared is equal to 100. so OB is equal to 10 cm. so அப்போ OB னுடைய வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ OB னுடைய வேல்யூ 10 cm. then next 9th question. next 9th question. so that the angle bisector of a triangle are congruent. so ஒரு ட்ரையாங்கிள் வரக்கூடிய ஆங்கிள் பைசெக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க கான்க்ருவன்ட் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சோ அப்ப கான்க்ருவன்ட் அப்படின்னாக்க அது ஆங்கிள் பைசெக்டர் மாதிரி நம்ம அப்படியே வந்து ரைட் பண்ணணும். சோ இப்போ இட் இஸ் ஒன் ஆஃப் த ட்ரையாங்கிள். சோ A B C. அப்போ இங்க வரும்போது இட் இஸ் a D is a one of the angle bisector. அடுத்து இங்க வந்தோம்னாக்க E is the one of the angle bisector. and இதுல இருந்து இப்படி டிரா பண்ணோம்னாக்க இங்க வரும்போது இது ஒரு ஒன் ஆஃப் த ஆங்கிள் பைசெக்டரை நம்ம யூஸ் பண்ணலாம். சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம எக்ஸ்ட்ரா என்ன டிரா பண்ணோம் அப்படின்னாக்க இந்த இதை வந்து டிரா பண்ணியிருக்கோம். சோ அப்போ லெட் AD AE
are two angle bisectors of triangle ABC at O ன்ற பாயிண்ட்ல வந்து இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்றது அர்த்தம். இல்லாட்டினாக்கா BC intersect at O. Then இப்போ இந்த OC யும் வந்து நம்ம ஜாயின் பண்றோம். So joining OC meets at O. ல வந்து நமக்கு மீட் பண்ணுது. சோ அப்போ in triangle ABE first இந்த ABE சூஸ் பண்ணோம் அப்படினாக்க in triangle ABE சோ இந்த ABE சூஸ் பண்ணும்போது சோ ட்ரையாங்கிள் வந்து பாத்தீங்கன்னாக்க இப்போ ABE இப்போ இந்த இடம் வந்து ஓன்றது வருது. அப்போ இதுக்கு ஆங்கிள் பைசெக்டார் நம்ம ரைட் பண்ணும்போது AB by AC is equal to BO by OC. It is equation number 1. Next அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க in triangle சோ இதுக்கு இன்னொரு இது வந்து நம்ம ரைட் பண்ணலாம். இந்த ABC ட்ரையாங்கிள் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க in triangle ABC AB by AC is equal to BD by DC. சோ இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ AB by BD is equal to AC by DC அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். சோ இதே மாதிரிமாவே in triangle ABD சூஸ் பண்ணுங்க. ABD வந்து சூஸ் பண்ணுங்க. இந்த ABD சூஸ் பண்ணும்போது இப்ப BO அப்படின்றதா ஆங்கிள் பைசெக்டார். அப்போ AB by BD is equal to OA by OB. Sorry, OA by OD. So it is equation number 1 ன்னு choose பண்ணிக்கலாம். So it is equation number 1, it is equation number 2. Substitute 2 in 1. அப்போ OA by OD is equal to AC by DC. அப்படின்றது நமக்கு கிடைச்சது. அப்போ ஒரு பைசெக்டரை வந்து சூஸ் பண்ணும்போது another one smaller part பைசெக்டருக்கு நமக்கு ஈக்குவலா வர்றதுனால so it is a congruent. So the angle bisector of the angle bisectors of a triangle are congruent. That's all the 9th question answer. Next 8th question. Two circles with center O and O dash. ஒரு சர்க்கிளுக்கு சென்டர் வந்து பாத்தீங்கன்னா O அப்படின்ற சொல்லியிருக்காங்க. and another circle O dash of radii 3 cm and 4 cm respectively intersect at 2 points P and Q. so இந்த ரெண்டு சர்க்கிளும் intersect ஆகுற மாதிரி சொல்லியிருக்காங்க. so இங்க வரும்போது O dash. so இந்த ரெண்டு சர்க்கிள் intersect ஆகக்கூடிய பிளேஸ் P and Q.
P and Q அப்படின்னு இருக்காங்க. Then next இப்போ இதனுடைய ரேடியஸ் வந்து பாத்தீங்க அப்படினாக்க இந்த சர்க்கிள்ல இருந்து இது வரைக்கும் உள்ள ரேடியஸ். சோ வந்து பாத்தீங்க அப்படினாக்க 4. சரி இங்க ரைட் பண்ணிக்கலாம். இந்த டேன்ஜென்ட் மாதிரி இப்படி ரைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவும் வந்து ரேடியஸ் தான். சோ 4. அதே மாதிரி இங்க இருந்து இங்க ரைட் பண்ணோம் அப்படின்னாக்க 3. சோ அப்ப இங்க வரும்போது 3, இங்க வரும்போதும் 4. The next இப்போ இந்த O dash நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். The next வந்து பாத்தீங்கன்னாக்க such that OP and O dash P are tangent. OP யும் O dash P யும் வந்து tangent அப்படின்னு சொல்லியிருக்காங்க. To the two circles find the length of the common chord. So இப்போ இந்த ரெண்டு சர்க்கிளுக்குமே இந்த PQ அப்படின்றது என்ன வருதுனாக்கா காமன் chord அப்படின்றதா வருது. So chord அப்படினாக்க என்ன மீனிங்னா a line joining the 2 points of the circumference of the circle not passing through the center. It is called chord. It is called chord. அப்ப அந்த chord PQ னுடைய வேல்யூ வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா O and O dash are perpendicular to the chord PQ. அப்போ R அப்படின்றது இந்த பாயிண்ட் வந்து நம்ம R அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். So it is R. So R be the point of intersection. Point of intersection. Point of intersection. அப்போ PR equal to QR equal to X அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது OR equal to O dash R. இதனுடைய வேல்யூ வந்து என்னன்னு சூஸ் பண்ணலாம்னா Y அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னாக்க சேமா தான் இருக்கும். அந்த கார்டை வந்து ஏன்னா 2 பார்ட்ஸா வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க இன் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் நம்ம சூஸ் பண்ணலாம். அப்போ இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரி இருந்திருக்கும். அப்போ இன் ட்ரையாங்கிள் OPO dash equal to OO dash equal to OP squared plus O dash P squared. So OO dash squared equal to OP இனுடைய வேல்யூ 3 squared plus 4 squared. So OO dash squared equal to 9 plus 16 equal to 25. OO dash equal to 5 centimeter. இப்போ OO dash இனுடைய வேல்யூ நமக்கு 5 centimeter கிடைச்சிருச்சு. அதே மாதிரிவே நெக்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்க அப்படினாக்க இன் ட்ரையாங்கிள் OPR இத மட்டும் சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இத மட்டும் சூஸ் பண்ணும்போது நமக்கு 90 டிகிரி இங்க இருந்திருக்கும். அப்போ OP ஸ்கொயர்ட் பிளஸ் O equal to OR squared plus PR squared. So இப்போ இங்க வரும்போது இதனுடைய வேல்யூ 3 squared is equal to இங்க வந்தோம்னாக்க OR னுடைய வேல்யூ தெரியாது. சோ அப்போ அதுக்கு வந்து நம்ம OR க்கு நம்ம என்னன்னு வச்சிருக்கோம்னா y ன்றதை வச்சிருக்கோம். y squared plus x squared plus x squared. சோ அப்போ 9 இது அப்படியே ரைட் ஆர்டர் ரைட் பண்ணா x squared plus y squared is equal to 9. It is equation number 1. Then next இதே மாதிரி அடுத்த ட்ரையாங்கிள் சூஸ் பண்றோம். in triangle O dash PR. So O dash P
O dash P squared is equal to O dash R squared plus PR squared. So இப்போ இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்க 4 ஸ்கொயர்ட் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. சோ அப்போ 4 அப்போ 4 ஸ்கொயர்ட் is equal to OR க்கு வேல்யூ இந்த இடத்துல வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணா அந்த y னுடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியாது. அதனால OR க்கு மட்டும் நீங்க y ன்னு சொல்லி சூஸ் பண்ணீங்க. அப்போ இதனுடைய டோட்டல் இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க எவ்வளவு வந்திருக்குன்னா 5. O dash னுடைய வேல்யூ வந்து 5. அதுல OR க்கு வேல்யூ வந்து y. அப்போ O dash R அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்க இப்போ ஒரு லைனா வந்து டிரா பண்ணி காமிக்கிறேன். O dash இந்த இடத்துல வந்து R இருக்கு. சோ இப்போ இந்த O dash னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 5. தென் இப்போ OR னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா y. அப்போ நமக்கு O dash R தான் வேணும். அப்போ 5 minus y ன்னு யூஸ் பண்ணோம்னாக்க நமக்கு அந்த இது கிடைச்சிரும். சோ அப்போ 5 minus y whole squared plus PR க்கு வேல்யூ வந்து x. சோ x squared. சோ அப்ப இங்க வந்தோம்னாக்க 16 is equal to a squared plus b squared minus 2ab. அப்போ minus 10y plus x squared plus x squared. So இந்த 25 இந்த சைடு சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படினோம்னாக்க so என்ன ஆகும்னா -9 is equal to x squared plus y squared minus 10y அப்படின்றது கிடைச்சிரும். so இப்போ இந்த x squared plus y squared க்கு வேல்யூ என்ன வச்சிருக்கீங்கன்னா 9ன்றது வச்சிருக்கீங்க. அப்போ -9 is equal to 9 minus 10y. so இந்த 10y இந்த சைடு சேஞ்ச் பண்ணிருங்க. இத இந்த சைடு சேஞ்ச் பண்ணீங்க அப்படினாக்க 10y is equal to 9 plus 9 அப்போ 10y is equal to 18. அப்போ இத கேன்சல் பண்ணும்போது y is equal to 18/10 is equal to இந்த 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 9/5. சோ அப்போ y னுடைய வேல்யூ என்ன கிடைச்சிருக்குனா 9/5ன்றது கிடைச்சிருக்கு. சோ இந்த 9/5 கொண்டு வந்து நம்ம x ஸ்கொயர் னுடைய வேல்யூஸ்ல அப்ளை பண்ணலாம். சோ அப்போ x ஸ்கொயர்ட் plus y ஸ்கொயர்ட் is equal to 9. that implies x squared plus 9/5 whole squared is equal to 9. so அப்போ x squared plus 9 9s are 81/25 is equal to 9. that implies இத இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது x squared is equal to 9 minus 81/25. so இப்போ இதுக்கு LCM எடுத்தோம் அப்படினோம்னாக்க x squared is equal to 25 as LCM. இத மல்டிப்ளை பண்ணும்போது 9 5s are 45. பேலன்ஸ் வந்து 4. 9 2s are 18. 18 plus 4 22 minus 81. so இப்போ இத சப்ட்ராக்ஷன் பண்ணா 225 81 4 இங்க வந்து 1 இங்க வந்தோம்னாக்க 12 அப்போ 4 1 அப்போ x squared is equal to 144/25. அப்போ x is equal to 12/5. x is equal to 12/5. சோ இப்போ நம்ம கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க அப்படினாக்க PQ வினுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ PQ க்கு வந்து பாத்தீங்க அப்படினாக்க PR plus QR தான் நமக்கு. சோ PR plus QR தான். அப்ப அந்த ரெண்டு இதுக்குமே நம்ம என்னன்னு சொல்றோம்னா x plus x ன்னு வச்சிருக்கோம். சோ அப்போ வந்தோம்னாக்க PQ is equal to x plus x is equal to 2x. அப்போ PQ is equal to 2 into 12/5.
ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க 24/5 சென்டிமீட்டர் ஆர் இதை கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணோம்னாக்க 5 4s are 20, பேலன்ஸ் வந்து 4, பாயிண்ட் வந்து 0 சேர்த்தோம்னா 8. அப்போ 5.8 சென்டிமீட்டர். That's all the 9th question, 8th question answer. Sorry, 5 4s are 20. இது 4 வரும். 5 4s are 20. Next 10th question. An artist has created a triangular stained glass window and has one strip of a small length left before completing the window. She needs to figure out the length of left out portion based on the length of their sides as shown in the figure. ஸோ அவங்க எந்த சைடை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்றது இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சைடை வந்து அவர் ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்றது அர்த்தம். அப்போ இதனுடைய லென்த் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி ஃபிகர்ல இருந்தே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து லாஸ்டா 9th கொஸ்டின்ல வந்து என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த பைசெக்டார் வந்து ஒரு ட்ரையாங்கிளுடைய பைசெக்டார்ஸ் வந்து பார்த்தோம்னாக்க கான்க்ரோன்ட்டா இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த எல்லா பார்ட்டும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பிளேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க O அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். let O be the congruent point of triangle இல்லைன்னா of angle bisector of triangle. So அப்போ first in triangle OAB இதை சூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க OAB இதை சூஸ் பண்ணோம்னாக்க BF by AF is equal to OB by OA அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா in triangle OBC சூஸ் பண்ணோம். OBC சூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க BD by DC is equal to OB by OA. அடுத்தது தேர்ட் ட்ரையாங்கிள் வந்து பாத்தீங்கன்னா in triangle OAC சூஸ் பண்ணும்போது AE by EC is equal to OA by OC அப்படின்ற நமக்கு கிடைச்சிரும். சரி, இங்க வரும்போது OB by OC. சோ இப்போ இந்த இதுல எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை all angle bisects. சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவல்ஸ் முன்னாடி உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். BF by AF into BD by DC into AE by AC is equal to OB by OA into OB by OC OC by OB
OC by OB, OC by OB into OA by OC. இதுக்கு டைரக்டாவே ஃபார்முலாஸ் இருக்கு. மிஸ்செலனஸ் ஃபார்முலா அப்படின்ற ஒன்னு இருக்கு, சேவாஸ் ஃபார்முலா அப்படின்ற ஒன்னு இருக்கு. சோ அந்த தியரத்தபடி நீங்க டைரக்டாவே நீங்க அப்ளை பண்ணலாம். சோ இந்த டைரக்டாவே angle bisector of triangles are congruent அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிட்டு டைரக்டாவே இந்த இதை ரைட் பண்ணலாம். இது அப்படியே ஃபார்முலாலே வந்து இருக்கு. சோ இப்போ இதுல வந்தோம்னாக்க OB க்கு OB கேன்சல் ஆயிரும், OA க்கு OA, OC க்கு OC. அப்ப இந்த சைடு என்ன இருக்குனாக்க 1 மட்டும் இருந்திருக்கும். சோ இப்போ இங்க வந்தோம்னாக்க BF க்கு வேல்யூ தெரியாது. சோ BF by AF க்கு வேல்யூ 5 into BD க்கு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3 by DC க்கு வேல்யூ 10 into AE க்கு வேல்யூ 3 by EC க்கு வேல்யூ 4 is equal to 1. So இப்போ நம்ம ப்ராடக்ட் பண்ணோம்னாக்க BF is equal to 3 BF into 9 by 50 into 4 200, 50 into 4 200 அப்படின்றது கிடைக்கும். சோ இந்த இடத்துல வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் DC, ஆனா இந்த சைடு சேஞ்ச் பண்ணப்போ DC by BD அப்படின்றது வரும். DC by BD. அப்ப இங்க வந்தோம்னாக்க 10 by 3 அப்படின்றது வரும். சோ இப்போ இத கேன்சல் பண்ணா 1 2 1 2s are 2 2 2s are 4, இதுக்கு இது கேன்சல் ஆயிரும். அப்போ இங்க வரும்போது B by 2 is equal to 1, B by 2 is equal to 1. அப்போ BF is equal to 2 centimeter. That's all the 10th question answer.